Jan 1st 2026 நீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல்லா இதைத்தான் பார்த்திருப்பீங்க. நியூ இயர் நியூ மீ. ஜிம் ஃபுல்லா செம்ம கிரௌடா இருந்திருக்கும். லைப்ரரியில கொஞ்சம் கூட இடம் இருந்திருக்காது. எல்லாரும் அந்த டைம்ல செம்ம ஃபயரா இருந்திருப்பாங்க. இந்த வருஷம் நம்ம லைஃப மாத்துறோம் அப்படின்னு. பட் கட் பண்ணா பிப்ரவரி மந்த் ஜிம் எம்டி, புக் ஷெல்ஃப்ல டஸ்ட். அந்த நியூ இயர் ரெசல்யூஷன் நோட் எங்க போச்சுன்னே நமக்கு தெரியல. சவுண்ட் ஃபெமிலியர்? உங்களுக்கு மட்டும் இல்ல. ரிசர்ச் ஷோஸ் தட் 90% ஆஃப் பீப்புள் ஃபெயில் தேர் கோல்ஸ். ஜஸ்ட் 10% மட்டும் தான் வின் பண்றாங்க. ஏன்? ஆர் தே ஸ்மார்ட்டர்? இல்ல அவங்க கிட்ட ஏதாவது மேஜிக் இருக்கா? கண்டிப்பா இல்ல. அவங்க கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அது ஒரு சிஸ்டம். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது why 90% people fail and how you can be in top 10%. நான் சொல்ல போற இந்த 7 டிப்ஸ் இது ஜஸ்ட் மோட்டிவேஷன் மட்டும் இல்ல, இது ஒரு சைக்காலஜி. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்க லைஃபை மாத்த போற அந்த 8 மினிட்ஸ் இதுவா கூட இருக்கலாம். சோ லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப். நம்ம எல்லாருக்குமே பெரிய கனவு இருக்கு. ஒரு நல்ல வேலை, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், வெயிட் லாஸ் ஆர் மேபி கிரியேட்டிங் a side hustle. ஆனா ஸ்டார்ட் பண்ற விஷயத்தை ஏன் நம்மளால பினிஷ் பண்ணவே முடியல? நம்மளோட ப்ராப்ளமே நம்ம கோல் செட்டிங் பண்ண மெத்தட் தான் தப்பு. நம்ம ஸ்கூல்ல படிச்சோம், ஆனா எப்படி சக்சஸ் ஆகுறதுன்னு யாருமே சொல்லி தரல. டோன்ட் வரி, இப்போ நம்ம அந்த சீக்ரெட் கோட கிராக் பண்ண போறோம். 7 reasons why you fail and how to fix it. Reason number 1, vague goals. First reason என்னன்னா, உங்க கோல் ரொம்ப வேகா இருக்கு, அதாவது தெளிவற்ற கோலா இருக்கு. நிறைய பேர் கிட்ட அவங்க கோல் என்னப்பா அப்படின்னு கேட்டா, ப்ரோ எனக்கு நிறைய காசு சம்பாதிக்கணும், எனக்கு ஃபிட் ஆகணும், எனக்கு ஹாப்பியா இருக்கணும், இப்படிதான் சொல்லுவாங்க. பாஸ், இதெல்லாம் கோல்ஸே கிடையாது, இதெல்லாம் ஜஸ்ட் விஷஸ். உங்க பிரெயினுக்கு கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இல்லனா அது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஆட்டோல ஏறி டிரைவர் கிட்ட என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா அவர் எங்க போவாரு? எங்கேயும் போக மாட்டாரு, அங்கேயே தான் நிப்பாரு. இப்ப புரிஞ்சுதா? நீங்க உங்க கோல்ல ஸ்பெசிபிக்கா இருக்கணும். அது எப்படின்னா, நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லாதீங்க. அடுத்த 6 மாசத்துக்குள்ள ஐ வாண்ட் டு earn 50,000 rupees எக்ஸ்ட்ரா per monthனு சொல்லுங்க. ஃபிட் ஆகணும்னு மட்டும் சொல்லாதீங்க. ஐ வில் லாஸ் 5 kgs in 3 monthsனு சொல்லுங்க. நம்பர்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். கோல் கிளியரா இருந்தாதான் வழி தெரியும் நமக்கு. ரீசன் நம்பர் 2, relying on motivation. இதுதான் நம்ம பசங்க பண்ற பிக்கஸ்ட் மிஸ்டேக். மோட்டிவேஷன் வீடியோ பார்த்து சார்ஜ் ஆயிருவோம். சிம்பு வீடியோ பார்த்தேன், தளபதி வீடியோ கேட்டேன், இன்னையில இருந்து தெறிக்க விடுறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனா மோட்டிவேஷன் இஸ் லைக் பாத்திங். குளிச்ச மாதிரி தான், ஒன் டேல போயிடும், டெய்லி வராது. நீங்க டயர்டா இருக்கிறப்போ, மூட் இல்லாத போது மோட்டிவேஷன் உங்களை காப்பாத்தாது. பில்ட் சிஸ்டம்ஸ், நாட் மோட்டிவேஷன். சிஸ்டம்னா என்ன? மூட் இருக்கோ இல்லையோ, டெய்லி மார்னிங் 6 மணிக்கு இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். தட் இஸ் த சிஸ்டம். டோன்ட் வெயிட் ஃபார் ஃபீலிங் லைக் டூயிங் இட். ஜஸ்ட் டூ இட் லைக் a robot until it becomes a habit. Reason number 3, the too big too fast error. Reason number 3 என்னன்னா, ஓவர் ஆம்பிஷன். நேத்து வரைக்கும் 8 மணிக்கு எந்திரிச்சவன் இன்னைக்கு சடனா 4 மணிக்கு எந்திரிக்கிறேன்னு அலாரம் வச்சா என்ன ஆகும்? ஒரு நாள் எந்திரிப்ப, 2 நாள் எந்திரிப்ப, 3வது நாள் பேக் டு நார்மல் தான். சேஞ்ச் ரொம்ப பெருசா இருந்தா உங்க பிரெயின் பேனிக் ஆகி வேண்டாடா சாமின்னு பழைய நிலைமைக்கு போயிடும். அதுக்கு தான் நீங்க இந்த 1% ரூலை ஃபாலோ பண்ணணும். ஒரே நாள்ல மலைய புரட்ட ட்ரை பண்ணாதீங்க. ஸ்டார்ட் ஸ்மால். ரொம்ப சின்ன சேஞ்ச் பண்ணுங்க. டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா படி. டெய்லி ஒரு 10 புஷ்அப்ஸ் எடு. கன்சிஸ்டன்சி இஸ் கீ. 100 நாள் கன்சிஸ்டன்டா இருந்தா 101வது நாள் நீங்க வேற லெவல்ல இருப்பீங்க. காம்பவுண்ட் எஃபெக்ட நம்புங்க, அதுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். ரீசன் நம்பர் 4, டாக்ஸிக் என்விரான்மெண்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். யூ ஆர் த ஆவரேஜ் ஆஃப் த 5 people you spend time with. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 5 பேர் எப்ப பார்த்தாலும் சினிமா, காசிப்ஸ், பப்ஜின்னு இருந்தா நீங்களும் கண்டிப்பா 6வது ஆளா அப்படிதான் இருப்பீங்க. நீங்க வளரணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்க என்விரான்மெண்ட் உங்களை கீழே இழுக்குதுன்னா சக்சஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதை எப்படி பிக்ஸ் பண்ணணும்னா, சேஞ்ச் யுவர் சர்க்கிள் ஆர் கிரியேட் a virtual circle. உங்களுக்கு சப்போர்ட் பண்ற, உங்களை மாதிரியே முன்னேறணும்னு நினைக்கிற ஆளுங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்படி ஆளுங்க இல்லையா, நோ ப்ராப்ளம். யூடியூப், புக்ஸ், பாட்காஸ்ட், இதுதான் உங்க புது ஃப்ரெண்ட் சர்க்கிள். லிசன் டு பீப்புள் who are already winning. பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிற இடத்துல தான் growth இருக்கும். ரீசன் நம்பர் 5, fear of failure. நம்ம எல்லாருக்கும் உள்ள இருக்கிற ஒரு பெரிய பயமே, தோத்துட்டா என்ன ஆகும்? நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபெயில் ஆயிட்டா சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்களே. இந்த பயத்திலேயே நம்ம 50% ஆஃப் தி கோல்ஸ் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டோம். பாஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபெயிலியர் இஸ் நாட் த ஆப்போசிட் ஆஃப் சக்சஸ். ஃபெயிலியர் இஸ் த பார்ட் ஆஃப் சக்சஸ். சினிமால ஒரு சீனே 10 டேக் அப்புறம் தான் ஓகே ஆகுது. அப்ப லைஃப்ல மட்டும் எப்படி ஒரே ஷாட்லயே எல்லாம் கரெக்ட் ஆகும்? திங்க் அபவுட் இட். அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணனும்னா, ஃபெயில் ஃபாஸ்ட், ஃபெயில் ஃபார்வர்ட். தோத்து போறது தப்பே இல்ல, ஆனா தோல்வியில இருந்து கத்துக்காம இருக்கிறது தான் தப்பு. ஒவ்வொரு வாட்டி ஃபெயில் ஆகும் போதும் நீங்க ஏதோ புதுசா கத்துக்கிறீங்க. அடுத்த வாட்டி பெட்டரா ட்ரை பண்ணுவீங்க. சோ பயப்படவே பயப்படாதீங்க. கெட் இன்டு தி அரேனா அண்ட் லெட்ஸ் நாக் அவுட். ரீசன் நம்பர் 6, லேக் ஆஃப் பிளானிங். கோல் செட் பண்ணியாச்சு, நான் ஐஏஎஸ் ஆகணும், சூப்பர். ஆனா பிளான் என்ன? அது படிக்கணும் ப்ரோ. எப்ப படிப்ப? என்ன படிப்ப? எந்த புக்க படிப்ப? சிலபஸ் என்ன? இதெல்லாம் எதுவுமே தெரியாம எப்படி நீ ஐஏஎஸ் ஆவ? பிளான் இல்லாத கோல் வெறும் கனவு மட்டும் தான். A goal without a plan is just a wish. அதை எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங்கை யூஸ் பண்ணணும். உங்க பெரிய கோலை எடுங்க, அதை சின்ன சின்ன ஸ்டெப்ஸா உடைங்க. ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் சிலபஸ் டவுன்லோட் பண்ணு. ஸ்டெப் 2, புக்ஸ் வாங்கு. ஸ்டெப் 3, டெய்லி 2 hours ஷெட்யூல் போடு. உன்னோட பிளான் பேப்பர்ல இருக்கணும், மைண்ட்ல இல்ல. ரைட் இட் டவுன். உடனே பேப்பர்ல எழுது. எப்படி ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுது. அதை ஃபாலோ பண்ணு. கண்டிப்பா ஒரு நாள் நீ ஐஏஎஸ் வந்து நிப்ப. ரீசன் நம்பர் 7, procrastination.
லாஸ்ட் பட் டெட்லி ப்ரொக்ராஸ்டினேஷன் தள்ளி போடுறது. நாளைக்கு பண்ணலாம், மண்டே ஸ்டார்ட் பண்ணலாம், நல்ல நாள் பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்குங்கிற நாள் நம்ம கேலண்டர்ல இல்ல நினைச்சுக்கோங்க. நீங்க ரீல் ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் வேற ஒருத்தன் அவன் கோலை நோக்கி ஓடிட்டே இருக்கானுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா the 2 minute ரூலை யூஸ் பண்ணுங்க. ஏதாவது ஒரு வேலையை செய்ய சோம்பேறித்தனமா இருக்கா, ஜஸ்ட் டெல் யுவர் செல்ஃப், நான் இதை வெறும் 2 minutes தான் செய்ய போறேன். புக் படிக்க முடியலையா, வெறும் 2 பக்கம் தான் படிப்பேன். ஜிம் போக முடியலையா, ஷூஸ் மட்டும் போட்டு 2 minutes நடப்பேன். இந்த மாதிரி யோசிங்க. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட், அந்த மொமெண்டம் உங்களுக்கு வரும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க கண்டினியூ பண்ணுவீங்க. ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் மேட்டர். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மள யாருனாலையும் நிறுத்த முடியாது. சோ நண்பா, லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு பி ஆவரேஜ். இந்த 90% கிரவுட்ல இருந்து வெளியே வாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட கோலை கிளியரா செட் பண்ணுங்க. அதுக்கு நல்லா பிளான் பண்ணுங்க. அதுல இருந்து நீங்க கீழே வழுக்குனாலும் பரவாயில்ல, எந்திரிச்சு நடங்க. உங்க லைஃபை மாத்த வேற யாரும் வர மாட்டாங்க. நீங்க தான் உங்க லைஃபோட ஹீரோ. ஸ்டார்ட் டுடே. நாளைங்கிற நாளே இல்ல. நாளைய பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஸ்டார்ட் டுடே, ரைட் நவ். இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யார் லைஃப்ல முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாம பார்க்க மறக்காம நம்ம மோட்டிவேட் யுவர்செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வருஷம் உங்களோட பிக்கஸ்ட் கோல் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். உங்களோட இந்த வருஷம் 2026 கோலை எல்லாரும் அச்சீவ் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். பாப்போம் எல்லாரோட கோல்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல பாப்போம். லெட்ஸ் டிஸ்கஸ் இன் தி கமெண்ட்ஸ். Until next time, see you. Signing off. Take care. Tata. Bye bye.